Hello 10th standard students, I am Metro Karnagaran. Today we are going to see in 10th standard theorem 5 Pythagoras theorem. What is the statement of Pythagoras theorem? The statement is in a right angle triangle the square on the hypotenuse is equal to sum of the squares on the other two sides. Exam point of view state and prove Pythagoras theorem தான் கேட்பாங்க. Therefore statement உங்களுக்கு தெரியணும், நீங்களே தான் எக்ஸாமில் எழுத வேண்டியதாக இருக்கும். Question state and prove Pythagoras theorem. அப்போ இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square on the hypotenuse equal to sum of the squares on the other two sides சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு தான் you have to start the proof of the theorem. A very easy theorem. Just listen, you will enjoy theorem. எக்காரணத்து கொண்டும் you must not memorize the theorem. ஸ்டேட்மெண்ட் மெமரைஸ் பண்ணுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே 2 வாட்டி படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லும் போதே புரிஞ்சிடும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். ஆனால் தியரமோடைய ப்ரூஃப்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் டயக்ராமை பார்த்துக்கிட்டே இருந்தாலே யூ கேன் எக்ஸ்பிளைன் பை யுவர் ஓன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் a right angle triangle in a right angle triangle in a right angle triangle in a right angle triangle நான் கொடுத்துட்டாலே A B C right angled at A. இப்போ ABC is a right angle triangle right angled at A, angle A, அதாவது BAC is equal to 90 degree. இவ்வளோ தான் கிவன், வேறு ஒன்றுமே இல்லை. கிவன் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் கிவன், என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ கிவன் ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அட் ஏ. அப்போ அட் ஏல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி எழுதலாம். அல்லது ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 இப்படி எழுதலாம். ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90. ஆர் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அட் ஏன்னு எழுதலாம். இப்படி எழுதலாம். ஆர் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90ன்னு எழுதலாம். ரைட். இப்போ நம்மளுக்கு டு ப்ரூவ் given உங்கள் இஷ்டம் ஏதாவது இதுலேருந்து சொல்லணும். ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள், ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90, ஃபைன். ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள், ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 இஸ் ஃபைன். ஏதாவது ஒரு வேர்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, நான் ஏபிசி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏபிசின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சேர்த்துருக்கோம். டு ப்ரூவ் என்ன சார் ப்ரூவ் பண்ணணும்? 90க்கு ஏற்ற மாதிரி தான் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர். இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டென்யூஸ், ஸ்கொயர் ஸ்கொயர் on the hypotenuse, hypotenuse square is equal to sum na plus sum of the squares on the other two sides na இது ஒரு side இது ஒரு side. அப்போ AB square plus AC square, AB square plus AC square. Construction, a small construction, just to draw a perpendicular AD to the base BC. I am just drawing a perpendicular. Draw AD perpendicular to BC. Example statement diagram given to prove construction 2 mark போயிடுச்சு. You will be getting full 2 marks for this. You have to write the statement in a right angle triangle. The square on the hypotenuse is equal to sum of the squares on the other two sides. You have to draw a diagram. Diagram in triangle ABC, angle A is equal to 90 எழுதலாம். ABC is a right angle triangle at A ன்னு எழுதலாம். ABC is a triangle, angle BAC is equal to 90 எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எழுதுங்க. ஆனால் கிவனில் ட்ரையாங்கிள்ன்ற விஷயம் இருக்கணும், ஒரு இடத்துல 90 இருக்குன்ற விஷயத்தை எப்படியாவது இங்கிலீஷில் எழுதுனா போதும். புக்கில் இருக்கிற மாதிரியே தான் மக்கப் பண்ணலாம் அவசியமே கிடையாது. டு ப்ரூவ் ஹைப்போட்டென்யூஸ்னால் யார்? ஆங்கிள் ஏக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஹைப்போட்டென்யூஸ். அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், அதர் டூ சைட்ஸ்னால் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். Construction, draw AD perpendicular to BC. Now we are entering into the proof.
Proof is very easy. You can enjoy the proof. நல்லா கவனிங்க. First எடுத்த உடனே I am going to write the proof. If any reasons comes, I am going to mention the reasons here. If any reasons are there, I am going to mention here. Proof I am going to start. Okay? If any reasons, அப்படின்னா அந்த ரீசன்ஸை மட்டும் இங்கே சைடில் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து நான் 2 ட்ரையாங்கிள் உங்கள் கண்ணு காட்டுறேன் பாருங்கள். மெயின் படத்தை விட்டுருங்க. நான் வரைகிற ரஃப் டயக்ராம் மட்டும் பாருங்கள். நான் வரைகிற ரஃப் டயக்ராம் ஏபிசின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அதுக்குள்ளார ஒரு குட்டி ட்ரையாங்கிள். நான் வரைஞ்சிக்கிறது கரெக்டானு பாருங்கள். ஏபிசி என்ற ஒரு பெரிய ட்ரையாங்கிள், ஏடிபி என்ற ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஏபிசி இஸ் த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள், ஏடிபின்றது இது உள்ளே இருக்கிற ஒரு குட்டி ட்ரையாங்கிள். 2 விஷயங்கள். இதில் ஆங்கிள் 90, இதில் ஆங்கிள் 90. இது கிவனு, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். கிவன்லேயே சொல்லிட்டோம் மேலே இருக்கிறது 19. இது கன்ஸ்ட்ரக்ஷன். பர்பண்டிகுலர் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். இப்போது 2 ட்ரையாங்கிளையும் நான் என்னுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுக்க போகிறேன். என்னுடைய ப்ரூஃபுக்கு இந்த 2 ட்ரையாங்கிளையும் கூப்பிட்றேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு எப்படி பேர் வைக்கிறேன்னு பாருங்கள். இன் 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 ட்ரையாங்கிள் ஏபிசி. என்ன சார் சாதாரணமாக சார் பேர் வச்சுக்கிறீங்க, ஏபிசின்னு வச்சுக்கிறீங்க. நோ. ஏ எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏ ஸ்டார்ட்ஸ் வித் 90 டிகிரி. 90ல் ஆரம்பித்து பியில் வந்து சி வந்திருக்கிற இந்த டைரக்ஷன். ஐ எம் யூஸிங் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் வந்திருக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி சூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். அண்டு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் 90ல் தானே ஸ்டார்ட் பண்ணேன். இங்கேயும் நான் 90ல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டி 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 டி. இங்கே செகண்ட் லெட்டர் என்ன வந்தது? பி. இங்கேயும் செகண்ட் லெட்டர் பி பி பி. அப்புறம் ஏ ஏ ஏ. இப்படி தான் சூஸ் பண்ணணும். சார் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் வே ஆஃப் சூஸிங் த ட்ரையாங்கிள்ஸ் இப்படி தான் சூஸ் பண்ணணும். இதை கிளாக் வைஸில் சூஸ் பண்ணணும். ஏ பி சி. இது டி பி ஏ. பர்பஸ் இருக்குது. இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம் அரைவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சூஸ் பண்ணுறது மட்டும் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. ட்ரையாங்கிளை ஸ்டார்ட் வித் 90 டிகிரி. ஸ்டார்ட் வித் 90 டிகிரி. ஏ பாயிண்டில் தான் 90 டிகிரி. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் வாங்க. இங்கேயும் ஸ்டார்ட் வித் 90 டிகிரி. ஆனால் அதே டைரெக்ஷனில் போகாதீங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போங்க. இது கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இதுலேயே 2வது லெட்டர் பி இருக்குது பாருங்கள். இதுலேயே 2வது லெட்டர் பி இருக்கும், இதுலேயே 2வது லெட்டர் பி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து 90, செகண்ட் லெட்டர் பி. ஃபஸ்ட்டு வந்து 90, செகண்ட் லெட்டர் பி. இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிட்டீங்களா? இந்த 2 ட்ரையாங்கிளில் எது இதெல்லாம் ஈக்குவல்னு பார்ப்போம். இந்த 2 ட்ரையாங்கிளில் எது இதெல்லாம் ஈக்குவல்? ஃபஸ்ட்டு விஷயம், இவனும் 90. ஏன் இவனும் 90? ஆங்கிள் பிஏசி. ஆங்கிள் பிஏசி இங்கே பாருங்கள். இது 1 2 3. இதுவும் 1 2 3. ஆங்கிள் பிஏசி எப்படி போகிறோம் பாருங்கள். ஆங்கிள் பிஏசி. பிஏசின்னு என்ன அர்த்தம்? 2 1 3 யூஸ் பண்ணிக்கிறேன். 2 1 3. ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு, அதேமாதிரி இங்கேயும் 2 1 3 யூஸ் பண்ணுங்க பார்ப்போம். 2 1 3 பிடிஏ. கரெக்டாக பாருங்கள். பிடிஏ. இந்த ஆங்கிள் 90 டிகிரிஸ். 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த ட்ரையாங்கிள்லையும் இந்த ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் ஈக்குவல். எப்படி ஆங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பிஏசி பிஏசி. இங்கே பிடிஏ பிடிஏ. கரெக்டாக வரும் பாருங்கள். 2 1 3 யூஸ் பண்ணால் இங்கேயும் கரெக்டாக வரும். 2 1 3. அதுக்கு தான் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் எடுங்கன்னு சொன்னேன். இதுக்கு ரீசன் என்னது? பிஏசி 19 யார் சொன்னால் கிவன், இவன் 19 யார் சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ சைடில் 2 வார்த்தை எழுதிக்கலாம் நீங்கள். கிவன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். கிவன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். கிவன்லேயே 90 இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் 90 இருக்குது. கிவன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அதான் ரீசன். திஸ் இஸ் மை ரீசன். This is my reason. Okay. Next. இங்கே பாருங்கள்.
இதுவும் பி ஆங்கிள், இதுவும் பி ஆங்கிள். இது பேர் காமன் ஆங்கிள். இங்கேயும் பி இருக்கும், இங்கேயும் பி இருக்கும். இங்கே 45னா இங்கே 45 தான் இருக்கும். இங்கே 30னா இங்கே 30 தான் இருக்கும். ரெண்டும் சேம் ஆங்கிள். அது பேர் காமன் ஆங்கிள். அங்கேயும் பி லெட்டர், இங்கேயும் பி லெட்டர். ஆங்கிளாக எதுவுமே மாறாது. அது பேர் காமன் ஆங்கிள். பினா பாருங்கள் சென்டராக இருக்கும் பாருங்கள். ஆங்கிள் ஏபிசி 1 2 3 அப்படியே யூஸ் பண்ணுறேன். 1 2 3. அதே மாதிரி இங்கேயும் டிபிஏ அதே 1 2 3 யூஸ் பண்ணுறேன். டிபிஏ is equal to, they are equal because reason is common angle. இது first உடைய reason, இது second உடைய reason. Any doubt? First ரெண்டு triangle choose பண்ணணும். பெரிய triangle and this triangle, இந்த குட்டி triangle, அதாவது left hand side இருக்கிற triangle. பேர் வைக்கிறது முக்கியம். Start with A anti-clockwise direction, start with the D clockwise direction. 90ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். 90ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். 90 டிகிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 90 டிகிரி ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆங்கிளும் 90. அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது 213 அதுக்கப்புறம் இது காமன் ஆங்கிள். காமன் ஆங்கிளுக்கு 123 கரெக்டாக வரும் பாருங்கள். 123 ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிட்டாலே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். Therefore triangle ABC is similar to triangle DBA. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன க்ரைட்டீரியா? AA க்ரைட்டீரியா. அப்போ இதுக்கு இதோட ரீசன், இந்த ரெண்டு பேர் ஏன் சிமிலர்? பிகாஸ் AA க்ரைட்டீரியன் ஆர் க்ரைட்டீரியா. அப்போ இந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். இப்போ தான் பித்தாகரஸ் தியரம் வர ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்பு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த ட்ரையாங்கிளை கரெக்டாக எடுத்தவங்க என்ஜாய், இந்த பித்தாகரஸ் தியரமை அவ்வளோ ஆசையாக எழுதுவீங்க, குழப்பமே வராது. என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். 1 2 3 தானே இது, இதுவும் 1 2 3 தானே. ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் 1 2 by 1 2 1 2 by 1 2. அது என்ன சார் 1 2 by 1 2? If two triangles are similar, corresponding sides are proportional. அப்போது இங்கே 12 எடுத்தால் இங்கேயும் 12 தான் எடுக்கணும். இங்கே 12 எடுத்தால் இங்கேயும் 12 தான் எடுக்கணும். 23 by 23 இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு பித்தாகரஸ் தியரம். 12 23 புரியல சார்? இங்கே வாங்க. 12 என்னது இதில்? ஏபி. அங்கே என்ன 12? டிபி. இங்கே என்ன 23? பிசி. இங்கே என்ன 23? பிஏ. கரெக்டாக பாருங்கள், பிஏ. அப்போ 12 by 12 23 by 23 போட்டுட்டிங்கன்னா பித்தாகரஸ் தியரம் கரெக்டான வேஜில் போயினுக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது 12 by 12 23 by 23 கிராஸ் மல்டிப்ளை. இது பிஏனால ஏபினால ஒன்று தான். பிஏ இன்ட்டு ஏபி, அதாவது ஏபி இன்ட்டு ஏபி தான். இது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், பிசி இன்ட்டு பிடி அல்லது டிபி. ரைட், நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட் ரெடி. நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெயின் ரிசல்ட் ரெடி. திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு மெயின் ரிசல்ட். அப்போது இதுக்கு என்ன ரீசன் எழுதிப்பீங்க? கரஸ்பாண்டிங் sides are proportional. இதுக்கு ரீசன் என்னது? corresponding sides are proportional. ஃபஸ்ட்டுக்கு என்ன ரீசன்? given construction. செகண்டுக்கு என்ன ரீசன்? காமன் ஆங்கிள். தேர்டுக்கு என்ன ரீசன்? AA க்ரைட்டீரியா. ஏன் இந்த மாதிரி போட்டிங்க? corresponding sides are proportional. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. மெயின் ட்ரையாங்கிளும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிளும் முடிஞ்சிருச்சு. இப்போ மெயின் ட்ரையாங்கிளும் திருப்பி ரஃப் ஒர்க் பாருங்கள். மெயின் ட்ரையாங்கிளும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிளும் போட போகிறோம். மெயின் ட்ரையாங்கிளும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிளும். மெயின் ட்ரையாங்கிளுக்கு என்ன பேர்? ஏபிசி. இந்த ரைட் சைடில் இருக்கிற பேர் என்னது? ஏடிசி. ஏடிசி. இது 90, இது 90. சேம் கான்செப்ட். பேர் எப்படி வைக்கணும்? இப்படி வாங்க. இது புரிஞ்சிடுச்சுன்னா இது பியூட்டிஃபுல்லாக எழுதலாம். இந்த 3 ஸ்டெப்பு புரிஞ்சு போச்சுன்னா இது ஒன்றுமே கிடையாது. பித்தாகரஸ் தியரம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க பார்ப்போம். இன் செகண்ட் ஸ்டேஜ், இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மாதிரி, இது செகண்ட் பேராகிராஃப் மாதிரி. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 போட போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி 90ல் தானே ஆரம்பிக்கிறீங்க.
பிசி 90ல் ஆரம்பிக்கணும். செகண்ட் லெட்டர் என்ன வந்தது உங்களுக்கு? பி வந்தது. ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு 90ல் ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ். இது 90D தானே? இதை பாருங்கள் 90D. இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்படி போகணும். இது ஆன்டி கிளாக் வைஸ் தான் எப்போதுமே, இது கிளாக் வைஸ் எப்போதுமே. 90ல் தான் ஆரம்பிக்கணும். அண்டு இங்கேயே சிமிலர் போட்டுறக்கூடாது. இது அண்டு. இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் சிமிலர்னு சொல்லணும். அண்டு இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன சொல்ல போகிறீங்க? டிஏசி. டிஏசி. இங்கே 90யும் பியும் பக்கத்தில் வந்தது, 90யும் பியும் பக்கத்தில் வந்தது. இங்கே பாருங்கள் 90யும் சியும் முடியும், 90யும் சியும் முடியும். 90யும் சி தான் அடையாளம். 90யும் சியும் முடியும், 90யும் சியும் முடியும். ஏன்னா இங்கே பி வராது செகண்ட் ட்ரையாங்கிள், அதனால் பி கிடையாது. அதனால் இதுதான் செக்கிங். ஸ்டார்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஃப்ரம் 90 டிகிரி. ஸ்டார்ட் ஃப்ரம் 90 ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். முடிச்சிட்டிங்களா? இப்போ தாராளமாக சொல்லலாம். யார் யார் 90? இவனும் 90. இவனுக்கு பேர் என்ன சொல்ல போகிறீங்க? ஆங்கிள் பிஏசி. கரெக்டாக பாருங்கள். பிஏசி. பிஏசி. ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறீங்க? இந்த ஆங்கிள் 90. இங்கே பாருங்கள் பிஏசின்னா என்ன வந்திருக்குது? 213. அதே மாதிரி இங்கேயும் 213 சொல்லுங்க பார்ப்போம். 213. அப்போ ஏடிசி. ஏடிசி 213 is equal to 90. ரீசன் என்ன? அதே தான். கிவன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். கிவன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ரீசன் முடிஞ்சிடுச்சா? அப்புறம் இங்கே பாருங்கள், காமன் ஆங்கிள் இங்கே இருக்குது பாருங்கள். காமன் ஆங்கிள் இந்த சம்மில் காமன் ஆங்கிள் இந்த சைட்லேருந்து, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள், இது ரைட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிளில், அதனால் காமன் ஆங்கிள் இங்கே தானே இருக்கும். காமன் ஆங்கிள். காமன் ஆங்கிள். அப்போ என்ன சொல்ல போகிறீங்க பாருங்கள்? ஆங்கிள். ஆங்கிள் இந்த காமன் ஆங்கிள் ஏசிபி சொல்ல போகிறேன் நான். ஏசிபி 1 1 1 1. அதுக்கு அடுத்தது 3 2 1 3 2 சொல்லலாம், அல்லது பிசிஏ கூட சொல்லலாம். பிசிஏ ஏதாவது ஒரு சைடில் சொல்லுங்கள். பிசிஏ. பிசிஏனா இப்படியே சொல்லலாம். பிசிஏ சென்டரில் சி வரணும், அதான் காமன் ஆங்கிள். சென்டரில் சி வரணும். பிசிஏ. பிசிஏக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? 2 3 1. அதே மாதிரி இங்கேயும் சொல்லுங்கள். 2 3 1. 2 3 1. ஏசிடி கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏசிடி கரெக்டாக வந்துருச்சு. அப்போ சென்டரில் என்ன இருக்கணும்? சி இருக்கணும். இங்கே சென்டரில் 90 இருக்கணும். அது பார்த்துறோம். ஏ தான் 90, டி தான் 90. சென்டரில் 90 வந்துருச்சா? இது ஈக்குவல். ரீசன் வந்து காமன் ஆங்கிள். காமன் ஆங்கிள். இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிட்டால் என்ன அர்த்தம்? ரைட்? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிட்டாலே சிமிலர் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle DAC. Reason AA criterion. AA criterion. ரைட்டா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு காட்டிட்டிங்கன்னா அதோட அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொப்போர்ஷனல் எழுத போகிறோம். அகெயின் இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் 1 2 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். 1 2 3 1 2 3. ரைட்? போன வாட்டி என்ன செஞ்சீங்க? கரஸ்பாண்டிங் சைஸ் ஆர் ப்ரொப்போர்ஷனலுக்கு 12/12 is equal to 23/23. இங்கே 12 போயிடுச்சு. 12க்கு அடுத்த நம்பர் என்னது? 13/13. 13/13 யூஸ் பண்ண போகிறேன். 13 என்னன்னு பாருங்கள்? ஏசி. இங்கே 13 என்னன்னு பாருங்கள்? டிசி. 13/13. I am going to use 13/13. போன வாட்டி யூஸ் பண்ணது 12/12. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன செஞ்சோம்? 12/12 is equal to 23/23 போட்டோம். இப்போ 13. 12க்கு அடுத்து 13. அதுக்கப்புறம் இங்கே 23/23 தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 23/23. வாட் இஸ் மை 23? பிசி. இங்கே வாட் இஸ் மை 23? ஏசி. அப்போது இங்கே 12/12 is equal to 23/23. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொப்போர்ஷனல். இங்கே 13 யூஸ் பண்ணால் இங்கேயும் 13 தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 23/23. எனி சைட்ஸ் ஆனால் ஒரே நம்பர் தான் மெயின்டைன் பண்ணணும். எந்த நம்பரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் சார் இங்கே 12 யூஸ் பண்ணிங்கன்னா அதனால தான் எனக்கு ஏபி ஸ்கொயர் கிடச்சிது. எனக்கு ப்ரூஃபில் என்ன தேவை பாருங்கள்? ஏபி ஸ்கொயர் தேவை. அதனால தான் அது கிடச்சிது. ஏன் சார் இங்கே 13 யூஸ் பண்ணுறீங்க? அப்போ தான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏசி கிடைக்கும். இப்போ நான் இந்த பக்கம் போகிறேன். நான் ஐம் கோயிங் டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏசி இன்ட்டு ஏசி இஸ் ஏசி ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் டிசி இன்ட்டு பிசி. இந்த மாதிரி எழுதுனதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? கரஸ்பாண்டிங்
sides are proportional. Corresponding sides are proportional. This is your result number 2. அப்போ first part முடிஞ்சிருச்சு, second part முடிஞ்சிருச்சு. first part second part add பண்ண போறோம். add result number 1 and 2. result number 1 ஓட LHS என்னது? AB square. இதோட LHS என்னது? செகண்ட் ரிசல்ட்டோட LHS AC square is equal to RHS. இதோட RHS என்னது? BC into DB plus இதோட RHS என்னது? DC into BC. இல்லை ஏதாவது காமன் கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. BC காமனாக இருக்கும். BC மீந்தது DB plus BC தான் எடுத்துட்டீங்களே DC. கரெக்டா? இப்போ BC into BC காமனாக இருந்தது வெளில எடுத்துட்டேன். மீந்தது இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே மீந்தது இது, சாரி, இங்கே மீந்தது இது எழுதிட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? காமனாக வெளியில் வந்துருச்சு. காமனாக வந்துருச்சு. பிசியும் காமனாக வெளில வந்துருச்சு. மீந்தது DB, இங்கே மீந்தது DC. இப்போ டயக்ராமுக்கு வாங்களேன். டிபின்னா அது இந்த சின்ன கோடு. டிசினா இந்த சின்ன கோடு. இந்த சின்ன கோடையும் ஜாயிண்ட் பண்ணி ஃபெவிகோல் போட்டு ஒட்டினீங்கன்னா ஒரு பெரிய கோடு கிடச்சிடாது. அப்போது அடிஷன் ஆஃப் திஸ் டூ ஸ்மால் லைன்ஸ், பிடி என்ற லைனும் டிசி என்ற லைனையும் ஒட்டு போட்டால் சேர்த்தா எந்த லைன் கிடைக்கும்? பிசி என்ற லைனே கிடைக்கும். அப்போ பிசி இன்ட்டு பிசி என்ன ஆகிடும்? பிசி ஸ்கொயர். we started with AB plus AC square. what is the final decision? BC square. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். BC square is equal to AB square plus AC square. therefore BC square is equal to AB square plus AC square. this is your final reason or answer for your Pythagoras. அவர் பித்தாகரஸ் சொன்னதுக்கான கரெக்டான ரிசல்ட்டு எப்படி அனாலிசிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பிசி ஸ்கொயரோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ட்ரையாங்கிளோட ஸ்டைல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், திஸ் இஸ் கிளாக் வைஸ், திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், திஸ் இஸ் கிளாக் வைஸ். 12/12 இஸ் ஈக்குவல் டு 23/23. 13/13 இஸ் ஈக்குவல் டு 23/23. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் you will be getting the answer very beautiful. அதனால் தயவுசெய்து மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க. டோன்ட் மெமரைஸ் திஸ் தியரம். ஒரு 2-3 வாட்டி வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா you will love this theorem. don't miss this very important theorem, Pythagoras theorem. Thank you.